கெட் ரெடி வித் மீ ஃபார் மூவி நைட். கிளம்பலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரான்சிஷனை போட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என் அக்கா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ நாங்கள் எல்லோரும் மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டோனர் போட்டு அது நல்லா ஸ்கின்குள்ளே இறங்குற மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற இந்த கோஜிக் ஆசிட் சீரம் நான் போட்டுக்கிறேன். ஸோ சீரம் போட்டு அது நல்லா ஸ்கின்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போடுறேன் நைட் டைம் அப்படின்றால கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் ஏன் போடுற நைட் டைம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவி பார்க்குறோம்ல, ஸோ அந்த லைட்காக. அப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் நான் போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கிடைக்கும் என் ஃபேஸ்க்கு. ஸோ நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது என் பையன் முழிச்சிட்டான். என் அக்கா பையன் எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் கூட நான் விளையாடிட்டு அவனை கொஞ்சிட்டு அப்படியே நான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். நான் மேக்கப் போட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு அவன் என்னடா ஏதோ வினோதமாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அதனால் அவனை தூக்கி நான் கொஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சிரிடானா சிரிக்கவே மாட்டேன்ட்டான். சரி போடா அப்படின்னு அவனை கீழே போட்டு திரும்ப நான் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கிறதுக்காக ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மேலேயே காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலைனர், மஸ்காரா, காஜல் இதை போட்டு ஐ லுக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் மூவி போகிறது நைட் டைம் அப்படின்றதுனால மேக்கப் ரொம்ப சட்டிலாக தான் போட்டிருக்கேன். இப்போ ஃபைனலாக ஒரு ப்ரௌன் லிப் லிப்ஸ்டிக், அதையே அந்த லிப்ஸ்டிக்கே ப்ளஷ்ஷாகவும் போட்டு நான் இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக குட்டியாக ஒரு ஸ்டார்ட் போட்டு நான் என் மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவசரமாக மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை மேக்கப் பண்ண விடாமல் ஏன்டா உன் பக்கம் என்னை இழுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அவனை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சித்தி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் இவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அக்கா வீட்லேயே இருக்க முடியாதுல்ல. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் அவுட்ஃபிட். ரெடி ஆகிட்டேன். ஸோ எப்படி இருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு போயிருங்க.